எல்லாருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் யாருடைய சுய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறதில்லை, கோச்சார கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய சூழலை வச்சு தான் பலன் சொல்கிறாங்க. அப்போ இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, கோச்சாரம் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது தயவு செய்து ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. பிப்ரவரி மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணமானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய யமனேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரம் 4வது மாதம் கும்பராசி துலால் அக்கணத்தில் தானுங்க இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய பிப்ரவரி மாதம் கடகராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா, நல்லது செய்யுமா நல்லது செய்யாதா? கடகராசி நண்பர்களுக்கு அஷ்டமச்சனியால் பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற கடகராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 8வது பாவகத்துக்கு மறைந்து சனி பகவானோட சேரக்கூடிய காலகட்டம் நிறைவாக இருக்கும். அதுபோக அஷ்டமச்சனியாக இருந்த சனி பகவான் குரு பகவானுடைய சாரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் குபேரர் அவதரித்த நட்சத்திரம் 1வது பாதத்தில் 323 டிகிரியில் சனி பகவான் இருந்து கடக ராசிக்கு 10வது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழல், 10வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தில் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய சூழல், இது எல்லாமே இந்த கடகராசி நண்பர்களுக்கு உண்மையிலே நல்லா இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. போன ஒரு 2-2.5 வருடமாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு சம்மதமே இல்லாமல் இருக்கிறீங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வும் கிடையாது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சியும் கிடையாது. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருந்துக்கிட்டு இருக்கு. இருக்கிற நகை அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய சூழலும் வந்துருச்சு. கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்த உங்கள் கையை வாங்கக்கூடிய இடத்துக்கும் வந்தாச்சு. பொழைச்ச பொழப்பு வேறு, பொழைச்சிக்கிட்டு இருக்கிற பொழப்பு வேறு. அப்பேற்பட்ட கடகராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் முதல் மாற்றம் 4ஆம் தேதி கடகராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனகாரகன் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சந்திரன் தான் சாரம் கொடுக்கிறாரு. அப்போ அந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது கடகராசி நண்பர்களுக்கு யோகம் தானுங்க. கடகராசிக்கு 3வது பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறாரே, முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்க போகுது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லையே, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லையே என்ற ஆதங்கம் சரியாக போகுது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையை நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் தவிடு பொடியாக போகுது. ஐயா, உங்கள் பின்னுக்கு பிறந்தவங்க நல்லா இருக்காங்க, உங்கள் கையில் 10 ரூபாய் வாங்கி சாப்பிட்டவங்க நல்லா இருக்கிறாங்க, உங்களை பார்த்து வாழ்ந்தவங்க நல்லா இருக்காங்க, வளர்ந்தவங்க நல்லா இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட இந்த 2-2.5 வருடமாக எப்படி இருக்குதுன்னா, கண்ணு இருந்தும் குருடம் பொழப்பாகி போச்சு, கை கால் இருந்தும் முடவும் பொழப்பாகி போச்சு. எல்லாம் தெரியும், ஆனால் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துக்கிட்டு இருக்குது கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையும் சரி, வாழ்வாதாரமும் சரி. 4ஆம் தேதியிலிருந்து மாற்றம், ஒரு மாற்றம் 4ஆம் தேதியிலிருந்து பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். 12ஆம் தேதி மன அழுத்தம் நீங்கும். 11ஆம் தேதி தகரியஸ்தானம் நல்ல விதமாக இருக்கும். ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்த்தவர். நம்ம கிரகம் 2-2.5 வருஷமாக யோசனை தான் பண்ணுறமே தவிர செயல்படுத்துகிற மாதிரி இல்லை. நம்மளால் மற்றவங்க தான் பிழைக்கிறானே தவிர மற்றவங்களால நாம் பிழைக்கிற மாதிரி இல்லை. இந்த சங்கடங்களை நீங்கக்கூடிய தருணமாக வரப்போகுது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து. 12ஆம் தேதியிலிருந்து மன அழுத்தம் நீங்க போகுது. உத்தியோகத்தில் உயர்வு கொடுக்க போகுது.
ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரதானங்க செய்யும். அதில் மாற்று கருத்து இல்லையே. கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. ஒன்றே ஒன்று செய்யுங்க. கடகராசியில் பிறந்தவங்க புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, பூச நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அரச மரத்தடி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு எந்த நாள் தோதுவாக இருக்கோ இந்த நாள் தான் போகணும், அது கட்டாயம் இல்லை. உங்களுக்கு எந்த நாள் தோதுவாக இருக்கோ அந்த நாளில் அரச மரத்தடி விநாயகர் கோவிலுக்கு, அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்திருந்து அதன் அடியில் விநாயகர் திருத்தலம் இருக்குது, விநாயகர் சிலை இருக்குது, விநாயகர் கோவில் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த திருத்தலத்துக்கு அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னுக்கு அந்த கோவில் இருக்கக்கூடிய சூழலில் சூரிய உதயம் வந்தால் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை போனாலும் சரி, இல்லை பிப்ரவரி 28 நாளும் போனாலும் சரி, அது உங்களுடைய சொந்த சௌகரியம். ஆனால் மாற்றங்கள் நிறைந்த சூழல் இந்த பிரபஞ்சம் உருவாக்கக்கூடிய அமைப்பு கடகராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் திருப்பு முனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசி நண்பர்களுக்கு இருக்கும். எல்லாத்த விட லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 9வது பாவகத்தில், 9வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை யோகம், பிரமாதமான யோகம். இந்த சூழலால் கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் நீங்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாக போகுது. மறுமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது. திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது. இந்த காலகட்டத்துக்காக தான் இத்தனை கஷ்டங்கள் நான் அனுபவிச்சுன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு, சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுதுன்றதில் இது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், எந்த அளவுக்கு நான் ஆராய்ஞ்சிருக்கிறேன்றதை அனுபவித்து சொல்லுங்கள். இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. ஒரு ராசியில் பிறந்தவங்க எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கிறதில்ல, ஒரே மாதிரி எண்ணம் சிந்தனையும் உருவாக்குறது இல்லைங்க இந்த பிரபஞ்சம். ஒரே நேரத்தில் பிறந்த ரெட்ட பிள்ளைகள் தோற்றத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் எண்ணம் புத்தி சிந்தனை வெவ்வேறு மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போது நீங்கள் எதுக்கு லாக்கிப்படுவீங்க அப்படின்றது உங்களுடைய ஜாதகம்தான் தீர்மானிக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த தருணங்கள் உங்களுடைய சுய ஜாதகம் பாருங்கள். சாதகமான அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் மட்டும் 10% இருந்தால் போதுமானதுங்க. மீதி 90% இந்த பிரபஞ்சம் உங்களை அடுத்த லெவலுக்கு அழகாக கொண்டு போய் வச்சிடும். சரியா? அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.